ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ஏதாவது நேத்தி உள்ள பாக்கியில இருக்கிறத மிச்சம் வச்சு சாப்பிட்றதும், இல்லைன்னா பழையது அது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு கொஞ்சம் கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் பழம் இதை மாதிரி சாப்பிட்டு தான் நாள் ஓடுனுச்சு. இன்றைக்கி கொஞ்சமாக பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலேயே பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சுட்டு சட்னி வச்சுருந்தேன். பொங்கல் நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சமாக தண்ணியாக இருந்துச்சு. கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ளார சீக்கிரம் சாப்பிட்டு போகணும் ஒர்க்குக்கு அப்படின்றதுனால அதை அப்படியே கொடுத்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மதியத்துக்கு ரசம் வைக்க வாடான்னு கேட்டேன். இல்லை எனக்கு சிக்கனு இல்லை மட்டன் ஏதாவது வாங்கிட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு மணி 2 ஆயிடுச்சு. 2 மணிக்கு தான் வந்தான். அது வரைக்கும் மேற்படி வேலை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கெலாம் பார்த்துட்ருந்தேன். 2 மணிக்கு சிக்கன் வந்ததுக்கப்புறமா கழுவிட்டு கொஞ்சமாக 65 செஞ்சு தரலாம். அவனுக்கு சிக்கன் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், 65 ரொம்ப பிடிக்கும். சரி வெளியில் போய் சாப்பிட்றத விட நம்மளே செஞ்சு கொடுத்துறது பெட்டருன்ட்டு 65 செஞ்சுட்டேன். சிக்கன் கிரேவி எப்பயும் செய்கிற மாதிரி என்னோடய ஸ்டைலில் தான் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி அதில் தான் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். எப்பயும் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். இடையில நிறைய நாள் டயட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி இந்த கேக் வந்து இதில் மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அதை பார்க்கும்போதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். டயட்டு ஃபுல்லாக போச்சு. இதுக்கப்புறமா தான் அது எதுவுமே வாங்கிட்டு வந்து எனக்கு கண்ணுக்கு நேராக வைக்காதடா, வச்சா கண்டிப்பாக சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டு காலி பண்ணுவோன்னு அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுட்டேன். மதியம் வந்து சாப்பிடவே வரல, லேட்டாக தான் வந்தான். அதனால் ஈவினிங் போல் ஒரு பஜ்ஜி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிடாமலே இருந்துட்டோம். பழம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரில் வந்து அதை தான் சாப்பிட்ருந்தோம். ரைஸும் சிக்கன் 65 அதுக்கப்புறமா குக்கும்பர் வச்சுட்டு ஒரு எக் மட்டும் ஃப்ரை பண்ணி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.